3 மாதத்துக்கு ஒரு போனஸ்ஸு, அப்போ வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. ஸோ 4 போனஸ்ஸு, வருடத்துக்கு ஒரு போனஸ்ஸு, அப்போ 5 போனஸ்ஸு. அது இல்லாமல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் 60 லட்சம் ரூபா கொடுக்குறோம் ஐஓ எம்ப்ளாயீஸுக்கு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணால் இந்த போனஸ் தருவீங்க. அப்படி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. என்ன, நம்ம தொழிலாளர்களை ஏமாற்றக்கூடாது. ஒரு கம்பெனியில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அதுக்கு தொழிலாளி ரெஸ்பான்சிபிள் இல்லை. வாட் இஸ் ப்ராஃபிட்டு? ப்ராஃபிட் இஸ் டிஃபைன்ட் இன் எக்கனாமிக்ஸ் அஸ் த ரிஸ்க் யூ டேக் இஸ் ரிவார்டட் எஸ் எ ப்ராஃபிட். அதில் ஒரு பகுதி தொழிலாளர். இப்போ ஒரு கார் டிசைன் பண்ணுறோம், அது யார் வேலை? டாப் மேனேஜ்மெண்ட் வேலை. அது ஒர்க்கர் வேலையா? அசெம்பிள் பண்ணி கொடுக்கறது தான் ஒர்க்கர் வேலை. இந்த 5 போனஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை பார்க்குற மற்றவங்க மனசில் வர்ற விஷயத்தை அப்படியே நான் கேட்டுடுறேன். திரு சிவசங்கரன் கிட்ட காசு இருக்கு, அவர் கொடுப்பாரு வருஷத்துக்கு 5 போனஸ். மற்ற முதலாளிகள்லாம் இதை பார்த்து என்ன நினைப்பாங்க? அது நீங்க யோசிக்கணும்ல. அவங்க காசை தானப்பா அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ ஒரு மளிகை கடைக்கு போதும், மளிகை கடையில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம். அதுக்கப்புறம் கொசுதா ஒரு 25 கிராம் கல்கண்டியோ வெள்ளத்தையோ முந்திரி பருப்பையோ திராட்சையோ மறித்து கொடுக்குறாங்க. அது யார் பண்ணும்? அல்லது உங்களுக்கு புரியுதா மாதிரி சொல்கிறேன் ராஜ்மோகன், உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? இருக்கு. எத்தனை குழந்தை? 2 குழந்தைங்க. ஆம்பளையா பொம்பளையா? 2 ஆம்பளை பசங்க. இந்த ஆம்பளை பையனை அமெரிக்காவுக்கு MBA படிக்கிறதுக்கு அனுப்புறீங்க. ஓகே. அப்புறம் சம்பளம் ஃபீஸ் கட்டுறீங்க. அவன் அப்படியே நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு வந்தவுடனே அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கிக்கிறான் $10. அதை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறான் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதை போட்டுக்கிட்டு என் பையன் அமெரிக்காவிலேருந்து வாங்கி வந்தான்றீங்க. அது யார் பண்ணும்? ராஜ்மோகன் பண்ணும். ஓகே. உங்கள் பணத்தில் ஒரு பகுதியில் ஒரு $10 கொடுத்து உங்கள் பையன் ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்தான். 100 ரூபா கொடுத்து மளிகை கடையில் வாங்குறோம், அதில் ஒரு பகுதியில் இது கொடுத்தாங்க. இந்த ஒர்க்கர்ஸு உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஏர்னிங்கில் ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பகுதியை அவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்குறோம். ப்ராஃபிட் ஆக்சுவலாக இந்த போனஸை நான் போனஸாகவே நினைக்கல, காம்பன்சேஷனின் ஒரு பகுதி. இது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு கேட்டிங்கல்ல, திஸ் இஸ் நாட் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு போனஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு போனஸ் இருக்குது. ஒருத்தர் நல்லா சேல்ஸ் விற்கிறாங்க 1 கோடிக்கு, அவங்களுக்கு 2% கமிஷன் சொல்லி 2 லட்சம் கொடுக்குறோம். அது பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு. இது அட்டண்டன்ஸ் லிங்க்டு. இதுக்கு உதாரணமாக ஐஓவில் நீங்கள் போனஸ் வாங்குறதுக்கு டு டூ லிஸ்ட்டுன்னு ஒன்று எழுதணும். உங்களுக்கு 9 மணிக்கு வேலைன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 8:58க்கு அந்த டு டூ லிஸ்ட்டை அனுப்புன்றோம். அந்த டு டூ லிஸ்ட் என்ன? இன்று என்ன செய்ய போகிறோம், எந்த வேலைகளில் கவனத்தை சிதறடிக்காமல் ஃபோக்கஸ் பண்ண போதும். when you focus you win. ஸோ என்னென்ன வேலைன்னு எழுதுகிறோம். அப்போ தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவோ இல்லை வீடு முடிஞ்சதுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு EOD ரிப்போர்ட், எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட். நீ என்ன செய்தாய்? இது 2மே கம்பெனிக்காக இல்லை, அவங்க திருப்திக்காக, அவர்கள் வேலையை சுலபமாக நிர்வகிப்பதற்காக செய்கின்ற வேலைகள். டு டூ லிஸ்ட்ல நீங்க போட்டது அவர் செய்யலனா, அந்த டு டூ லிஸ்டில் இன்னைக்கு அவங்க செய்ய முடியாத வேலையை நாளை செய்வோம். இன்னைக்கு லிஸ்டில் எதை செய்ய முடியவில்லையோ, ஏதேனும் ஒரு காரணத்திற்காக செய்ய முடிய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நாளைக்கு செய்யலாம். நாளைக்கு அது அதில்